தெரிவிக்கிறாங்க. அந்த வீடியோ போடணும்னா Thank you very much. Yes. Thank you. Thank you. கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுற்றுலாத்துறை வந்து மேம்பாடு வளர்க்குறதுக்கு பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே வந்து கடந்த காலங்களில் பல தடவை பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து ஏர் ஷிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து இலங்கையிலே கிடையாது. ஹாட் ஏர் பலூன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பட் இந்த பகுதியில் வந்து நிலாவெளி, அருகம்பே, பாசிக்கோடா இந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் இலவாக செல்வதற்கு மட்டும் இல்லாமல் இதோட இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வளர்க்குறதுக்கு வந்து ஏர்ஷிப் அந்த கம்பெனியோட நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஜனவரி 1 ஆரம்பிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து டூரிசம் பியூரோவாலும் அவங்களால இன்றைக்கி சைன் வைக்கப்பட்டிருக்குது. அதனால் கிழக்கு மாநிலத்தை வந்து மற்ற மாநிலத்தவங்களும் ஒரு படி மேலே முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான அனைத்து வேலைத்திட்டங்களும் நாங்கள் இன்றைக்கி முன்னெடுத்துட்டோம். இன்றைய தினம் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்துக்கு ஒரு மகத்தான நாள். இலங்கையில் முதல் தடவையாக ஒரு திட்டத்தினை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று ஒரு ரஷ்ய நிறுவனத்துடன் நாங்கள் MOU சைன் பண்ணியிருக்கின்றோம். கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியினை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இது இலங்கையிலே முதலாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஒன்று. இது வந்து ஹொட்டையா பலூன் என்றது இந்த ஏர்ஷிப் மாதிரி இருக்கும். வந்து இதில் காட்டப்பட்டிருக்கிற இந்த திட்டம் வந்து இந்த ஏர்ஷிப் வந்து இலங்கையிலே முதலாக நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜனவரி 1 இது ஆரம்பிக்கப்படும். திருகோணமலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த ஏர் பலூன் பாசிக்குடா, அருகம்பே போன்ற எல்லா இடங்களுக்குமே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இது சேஃப்டி எல்லாமே மிக உன்னதமாக இருக்கின்ற ஒன்று. ஆகையினால் எந்த இதுவுமே இருக்காது. வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகத்தான ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிழக்கு மாகாணத்தில் முதல் தடவை என்பதை விட இலங்கையிலே இது வந்து முதல் தடவையாக நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் விடாமுயற்சியில் இந்த சுற்றுலா பணியகத்தினுடைய பணிகளையும் சுற்றுலா அபிவிருத்திகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைய தினம் இந்த ரஷ்ய நிறுவனத்துடன் நாங்கள் ஒரு உடன்படிக்கையினை கைச்சாத்திட்டிருக்கின்றோம். மிக விரைவிலே அதனை நடைமுறைப்படுத்தி ஜனவரி 1 முதல் இத்திட்டம் ஆரம்பிக்கப்படும்.